இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து சில அடையாளங்களை காட்டி அவைகளை வைத்து காலத்தை கணிக்கிறீர்கள். இந்த காலத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை வைத்து நீங்கள் ஏன் இறையரசை குறித்து சிந்திக்கவில்லை என்ற ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகிறார். மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? இன்றைய நற்செய்தி பகுதி இது. அன்பானவர்களே, நம்முடைய இந்த உலகிலே இந்த இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனாலும் ஒரு சிந்தனைக்காக அப்படி எடுத்துக்கொள்ளுவோம். மேற்கிலிருந்து நமக்கு வந்தது என்ன? மொபைல் ஃபோன். மேற்கிலிருந்து வந்தது அந்த மொபைல் ஃபோன். அது வரும்பொழுது வெப்பம் உண்டாகும். உண்மையை நாம் புரிந்து கொள்ளாவிடில், அன்பிற்குரியவர்களே, மொபைலை நம்முடைய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்முடைய கண் அதிலேயே லயித்து இருக்கும்படியாக சாத்தான் செய்திருக்கிறான். ஏன் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை? மேற்கிலிருந்து இன்னொன்றும் வந்தது, கலாச்சாரம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே மேற்கத்திய கலாச்சாரத்தையும் கடந்து போகக்கூடிய அளவிற்கு விபச்சாரம் நடைபெறுகிறது. சாராயம், குடிப்பழக்கம் நடைபெறுகிறது. மற்றவர்களை மதிக்காத ஒரு தன்மை வளர்கிறது. சீரழிந்த கலாச்சாரம். இந்த உலகில் எப்படி வாழ்வது? நாம் வாழ்வதற்கு இந்த உலகம் தகுமா என்று கூட நினைக்க தோன்றுகிறது. அவ்வளவு வன்முறை. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தன? ஏதோ ஒரு திசையிலிருந்து வருகிறது. அதை பார்த்து நாம் கண்டுகொள்ள வேண்டாமா? சாத்தான் வெவ்வேறு வடிவங்களில் வருகிறான். தீமை வெவ்வேறு வடிவங்களில் வீட்டில் நுழைகிறது, உள்ளத்தில் நுழைகிறது. அன்பானவர்களே, உள்ளத்திற்கு சென்று உள்ளத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அது வன்முறையாய் வெடிக்கிறது, விபச்சாரமாய் வெடிக்கிறது, அன்பிற்குரியவர்களை கீழ்ப்படியாமையாய் வெடிக்கிறது. இந்த உலகம் சீரழிந்த கலாச்சாரம் நிறைந்த ஒன்றாக வெளிப்படுகிறது. காரணம் என்ன? இயேசுவினுடைய அன்றாட வருகையை, தினம்தோறும் அவருடைய வார்த்தை வழியாக நமக்குள் வருவதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதை தெரிந்து கொள்ள ஆவல் இல்லை. நிறைய வார்த்தைகள் நம்மிடம் உண்டு. கடவுளுடைய வார்த்தைகள் நிறைய உண்டு. அதை வைத்து வாழ வேண்டும், கடவுளுக்கு உரிய மக்களாக வாழ வேண்டும், தெய்வீக கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் உணரவே இல்லை. விளைவு என்ன? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மேற்கத்திய கலாச்சாரங்கள் எங்களுடைய பாரத நாட்டிலே நுழைந்து இன்றைக்கு விபச்சாரம் மலிந்து போனது. மக்கள் மனதில் சீரழிந்த கலாச்சார உணர்வுகள் மிக மிக மலிந்து போய் வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கின்றன. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்கள் உள்ளத்தில் தெய்வ பயம் வளர வேண்டும். நீர் எங்களோடு தினம்தோறும் பேசுகிறீர். அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை. உலகம் பேசுவதை மிக மிக கவனமாக கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். இந்த கேடுகட்ட நிலையிலிருந்து எங்களை காத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த, சிறப்பான, கவனம் நிறைந்த, அக்கறை கொண்ட உம்முடைய பார்வை எங்கள் மேல் விழுந்தால் ஒழிய நாங்கள் வீழ்ந்து போகிறோம். எங்களை கைதூக்கி விடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.